பரமஹம்ச யோகானந்தரோட தந்தை லாகிரி மகாசயரை பற்றி கேள்விப்பட்ட உடனே அதை அவர் நம்பலை. அவருக்கு அந்த அதிசயம் நடந்ததுக்கப்புறம் லாகிரி மகாசயரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு வந்தது. அதனால் அவினாஷ் பாபு கிட்ட பகவதி சரண் கோஷ் வந்து சொல்கிறாரு, நாளைக்கு சாயங்காலம் நீ, என்னோட மனைவி, நான் 3 பேரும் ரயிலில் காசிக்கு கிளம்பி உன்னோட குருவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவினாஷ் பாபுக்கு ஒரே சந்தோஷம். நம்ம குரு நம்ம நினச்ச உடனே அவரை பார்க்க வச்சுட்டாரே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ரொம்ப இருந்தது அவருக்கு. அடுத்த நாள் காலையில் அவங்க 3 பேரும் காசியை அடைஞ்சிட்றாங்க. அங்கே வந்து ஒரு தனிமையான வீடு இருக்குது. அங்கே வந்து போய் பார்க்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே அவினாஷ் பாபுவோட குரு லாகிரி மகாசயர் இப்போது நீங்கள் அந்த பார்க்குற புகைப்படத்தில் உட்காந்துருக்க மாதிரி பத்மாசனத்தில் அமர்ந்து உட்காந்துருந்தாராம். அப்போது லாகிரி மகாசயர் வந்து பரமஹம்ச யோகானந்தருடைய தந்தையை பார்த்து, பகவதி, நீ உன்கிட்ட வேலை பார்க்குறவங்கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்கிற, இது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லி அந்த வயல்வெளியில் சொன்ன வார்த்தையை திருப்பி சொன்னாராம். அதை கேட்டு பகவதி சரண் கோஷ் ரொம்ப ஆடி போயிட்டார். அதுக்கப்புறம் மெயினான பயிற்சியான கிரியா யோகத்தை லாகிரி மகாசயர் வந்து பரமஹம்ச யோகானந்தருடைய பெற்றோருக்கு பயிற்சி கொடுக்குறாரு. பரமஹம்ச யோகானந்தர் பிறந்த சில காலத்திலேயே லாகிரி மகாசயர் இந்த உலகத்தை விட்டு இறைவனடி சேர்ந்தார். லாகிரி மகாசயரோட ஒரு அழகான படம் மட்டும் இவங்க கூட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். பரமஹம்ச யோகானந்தரோட தந்தை ரயில்வே துறையில் வேலை பார்த்ததுனால அவங்களுக்கு அடிக்கடி வந்து இடம் மாறுதல் வந்து வரும். அப்படி இருந்தாலும் அந்த புகைப்படத்தை எப்பயுமே வந்து அவங்க தவற விட்டதில்லை. அந்த புகைப்படம் வந்து பரமஹம்ச யோகானந்தருக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அவர் வளர வளர லாகிரி மகாசயர் பற்றிய எண்ணமும் அவருக்குள்ளே வளர ஆரம்பிச்சிது. பரமஹம்ச யோகானந்தர் தியானத்தில் இருக்கும்போது அந்த புகைப்படத்திலிருந்து அப்படியே லாகிரி மகாசயர் வெளியே வந்து அவர் முன்னாடி அமர்ந்து உட்கார்ந்துருக்கிறத நிறையா தடவை அவர் பார்த்துருக்காரு. ஒளி படைத்த அவரோட உடலோட பாதங்களை வந்து அவர் தொட முயற்சிக்கும் போது அந்த உருவம் அப்படியே மாறி புகைப்படமாக மாறிடுமா. பரமஹம்ச யோகானந்தருக்கு வாழ்க்கையில் சோதனையோ குழப்பமோ ஏற்பட்ட போது லாகிரி மகாசயரை நினச்சி பிரார்த்தனை பண்ணுவாராம். அப்போது அவருக்கு ஆறுதலான வழிகாட்டி முறையை அவர் காமிப்பாராம். பரமஹம்ச யோகானந்தருக்கு 8 வயசாக இருக்கும்போது அவர் ஆசியா காலராவால் பாதிக்கப்பட்டார். அப்போ உயிருக்கே ஆபத்தான நிலையில் இருந்தார். அப்போ மருத்துவர் கூட எதுவுமே எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சிட்டாங்களாம். அப்போது பரமஹம்ச யோகானந்தரோட அம்மா வந்து அந்த லாகிரி மகாசயரோட புகைப்படத்தை பார்த்து மனசார அவரை வணங்கு அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் அவரால் கையை கூட தூக்கி கும்பிடாத அளவுக்கு அவ்வளோ பலவீனமாக இருந்தாராம். நீ உன்னோட உண்மையான பக்தியால் அவரை மனசால வணங்கு, கண்டிப்பாக உன்னோட உயிர் வந்து காப்பாற்றப்படும் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம். அப்படி அவர் மனசார வணங்கும் போது அந்த புகைப்படத்துலேருந்து ஒரு ஒளி வந்து அந்த அறை முழுவதும் நிரம்பி இருந்ததாம். அவர் பூரணமாக நலம் அடைஞ்சிட்டாரு.